வணக்கம். இது லங்காபோரின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பசிபிக் பகுதியில் நடைபெறும் கடற்படை ஒத்திகையில் பங்கேற்கவுள்ள ரஷ்யா. சிரியா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 4 பேர் உயிரிழப்பு. இலங்கை தொடர்பான ஐநா அறிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு. இந்தியா வருகின்றார் ஜெலக்சி தூதரக அதிகாரி தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். இம்மாத இறுதியில் பசிபிக் பெருங்கடலில் நடைபெறவுள்ள ராணுவ பயிற்சியில் ரஷ்யா பங்கேற்கும் என்று சீனா தெரிவித்துள்ளது. இந்த செப்டம்பரில் ஜப்பான் கடல் மற்றும் ஒகோட்ஸ் கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெறும் வடக்கு கூட்டு 2024 பயிற்சிக்கு ரஷ்ய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைகளை அனுப்பும் என்று சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சியானது சீன மற்றும் ரஷ்ய ராணுவங்களுக்கு இடையிலான மூலோபாய ஒத்துழைப்பு மட்டத்தை ஆழப்படுத்துவதையும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு கூட்டாக பதிலளிக்கும் திறனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் சீன கடற்படைகள் 5வது கூட்டுக்கடல் ரோந்து பணியை நடத்தும் என்றும் மாஸ்கோவால் ஏற்பாடு செய்யப்படும் ஓசியன் 2024 மூலோபாய பயிற்சியில் பெல்ஜிங்கும் பங்கேற்கும் என்று அது கூறியுள்ளது. வடக்கு கூட்டு 2024 பயிற்சியின் சரியான திகதியை அறிக்கை குறிப்பிடவில்லை. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் லெபனான், சிரியாவில் இருந்து இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் மத்திய சிரியாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் 13 பேருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பின் கூட்டாளியான ஹிஸ்புல்லா கடந்த 11 மாதங்களாக இஸ்ரேலிய படைகளுடன் மோதி வருகிறது. லெபனான் போராளி குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை அனுப்ப ஈரானுக்கு சிரியா ஒரு முக்கிய வழி என்பதால் சிரியாவில் ஈரானிய ஆதரவு குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் நேற்று ஆரம்பமானது. இதன்போது இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உண்மைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் இலங்கை நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: கடந்த 2 ஆண்டுகளில் நாடு எதிர்கொண்ட சவால்களை ஐரோப்பிய ஒன்றியம் அங்கீகரித்துள்ளது. குறிப்பாக 2022 நிதி நெருக்கடி தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நியாயமான மற்றும் ஜனநாயக ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகும் முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். மேலும் இந்த செயல்முறைக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றோம். உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவின் திட்டமிடப்பட்ட உருவாக்கத்தை ஐரோப்பிய ஒன்றியம் நன்கு கவனிக்கும். அதே வேளையில் அதன் பணி பற்றிய தெளிவான பார்வை பெற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பொறுப்புக்குரல் மற்றும் உண்மையின் முன்னேற்றம் இல்லாதது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து கவலை கொண்டுள்ளது. மேலும் இது தொடர்பான அறிக்கை தொடர்பில் பிரித்தானியாவும் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை முறைகள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலக்சி இந்தியா வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலக்சியை சந்தித்து பேசியுள்ளார். போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை, வெறும் பார்வையாளராக ஒதுங்கிக் கொள்ளவும் இல்லை, அமைதியின் பக்கமே இந்தியா உள்ளது என இந்த பயணத்தின் போது மோடி சுட்டிக்காட்டினார். உக்ரைன் போரை முடிவு கொண்டு வருவதற்கான முயற்சியை பிரதமர் மோடி முன்னெடுத்துள்ள நிலையில் இந்தியாவுக்கான உக்ரைன் தூதரக அதிகாரி ஒலிக்ஸ்டாட் போலிஷெவிக் வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்திய பிரதமர் மோடி உக்ரைன் வருகை தந்தார். அப்போது பரஸ்பரம் நட்புறவு மேம்பட இந்தியா வருமாறு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலக்சி அழைப்பு விடுத்தார். அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் அரசுமுறை பயணமாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலக்சி இந்தியா வர வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.